ராம ராம. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். சுவாமியே சரணமையப்பா. ஆச்சாரியாள் திருவடிகளே சரணம் சரணம். பரந்தவன் கான் பல்லுயிர்களாகி எங்கும் பணிந்து எழுவார் பாவமும் வினையும் போக துறந்தவன் கான் தூமலரங்கண்ணியான் தோற்ற நிலை இறுதி பொருளாய் வந்த மருந்தவன் கான் வையங்கள் பொறை தீர்ப்பான் கான் மலர் தூவி நினைந்து எழுவார் உள்ளம் நீங்காது இருந்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே அவன் என் எண்ணத்தானே தாயவன் கான் உலகிற்கு தன்னொப்பில்லா தத்துவன் கான் மலைமங்கை என்பார் மலைமங்கை பங்கா என்பார் வாயவன் கான் வரும் பிறவி நோய் தீர்ப்பான் கான் வானவர் தானவர் மண்ணுள்ளோர்க்கும் சேயவன் கான் நினைவார்க்கு சித்தமார திருவடியே உள்கி நினைந்து எழுவார் உள்ளம் சித்தமார திருவடியே உள்கி நினைந்து எழுவார் உள்ளமோ ஏயவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் கான் அவன் என் எண்ணத்தானே அவன் என் எண்ணத்தானே பண்ணில் ஓசை படத்தினில் இன் சுவை பெண்ணோடான் என்று பன்னில் ஓசை படத்தில் இன் சுவை பெண்ணோடு ஆம் என்று பேசற்கரியவன் வண்ணம் இல்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சி ஏகம்பனே கண்ணில் உண்மணி கச்சி ஏகம்பனே திருச்சிற்றம்பலம். ஒரு அற்புதமான வியாழக்கிழமை பிரதோஷ காலத்துல பங்குனி மாசம் சதய நட்சத்திரம் கூடிய ஒரு முக்கியமான தினத்தன்னைக்கு நம்மளுடைய அருணகிரிநாதர் மன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கிருபையால சுவாமிநாத சுவாமியோடைய கிருபையோட சிவசகஸ்ரநாம பாராயண மண்டலி அப்படின்னு அண்ணாவும் மண்ணியும் அவா தொடங்கியிருக்கா. அது அந்த பாராயண மண்டலியோட சேர்ந்து இந்த சிவகீதையை பற்றின ஒரு உபன்யாசம் பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிவகீதை உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் எங்களுக்கு இருந்தது. அது எங்க ஆரம்பிக்கிறது, ஆனா ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு அதுக்குள்ள ஒரு 15 நாளைக்குள்ள அதுக்குள்ள ஒரு
ஒரு ரொம்ப புனிதமான இடத்துல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுவாமி அனுஜ்ஞை பண்ணிட்டு. சுவாமியோடைய அனுஜ்ஞை எப்படி அப்படின்னா, இங்க ஆரம்பி, நம்ம குரோம்பேட்டையில் ஆரம்பி, 365 நாள் சத்சங்கம் நடக்கிற இந்த இடத்துல ஆரம்பி. ஒரு அருமையான ஒரு சுப தொடக்கம். பரமேஸ்வரனுடைய பரம கருணையால கீதை அப்படின்னா வேதாந்த விஷயங்கள் தான் கீதைன்னு சொல்லப்படுறது. உயர்ந்த விஷயத்தை தான் கீதைன்னு சொல்ற. அது ஜஸ்ட் உரையாடல் மட்டுமா இல்ல, அது உபதேசமாகவும் இருக்கு. ஒரு நிமித்தம், ஒரு அடையாளமாக ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் பின்னாடி, இந்த உபதேசத்தை பத்தி பின்னாடி பல காலம் பல யுகங்கள் கடந்து மனிதன் சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதை சொன்னவர் யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன். எம்பெருமான் இந்த விஷயத்தை சொன்னார். யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்ங்கிற போது அதுவும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்லு. ஸ்ரீமத் பகவத்கீதை கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதாக மகாபாரதத்தில் இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு தர்மத்தை போதிக்கிற நூலா இருக்கு. சாஸ்திரத்துக்கு ஒரு பிரமாணமாக இருக்கு. எங்க போனாலும் ஒரு கோர்ட்ல போனா கூட பகவத்கீதை புஸ்தகத்தை கொடுத்து தொட்டு நான் சொல்றதெல்லாம் சத்தியம்னு சொல்லப்படுறது. அதுக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்றதுக்கும் முன்னாடி, அதுக்கு முந்தின யுகத்திலே பரமேஸ்வரன் இந்த கீதையை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதா ஒரு ஆச்சரியம். இது பல பேருக்கு அது தெரியல, இதுடைய விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அப்படின்னா நம்மில் பலர் அறியாத ரகசியமா இருக்கு இந்த சிவகி. இது பகவான் கண்ணன் சொன்ன கீதை பாரதத்தில் இருக்கு அப்படின்னா, இது எங்க இருக்கு அப்படின்னா 18 புராணங்கள்ல, வியாசர் சொன்ன 18 புராணங்கள்ல பத்ம புராணம் அப்படிங்கிற நூலில் அந்த புராணத்துல இது இருக்கு. ரொம்ப பிரசித்தியாகவும் பெரிய புராணமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பத்ம புராணத்துல நமக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல இருந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து சில விஷயங்கள் மட்டுமே அதுல நமக்கு கிடைச்ச ரத்தினம் மாதிரி கிடைச்சது இந்த சிவகி. எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயம். ரகசியம் அப்படின்னா யாருக்கு? ரகசியம் அப்படின்னா ஏதோ ரகசியம் யாருக்குமே தெரியாம போறதில்ல. பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. ரொம்ப காலம் நம்மளுடைய வேட்கை எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் பகவான் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். உன்னுடைய நீடு எப்படி இருக்கு, உன்னுடைய தேவை எப்படி இருக்கு, உன் ஆசை எப்படி இருக்கு, நீ எதை அடையணும்னு நினைக்கிறேங்கிறத பகவான் அதை தன்னுடைய சிந்தையில வச்சுட்டு உனக்கு அனுகிரகம் பண்ண. வேதமானது சப்த பிரமாணம். வேதத்துக்கு அர்த்த பிரமாணம் கிடையாது. யாராவது வேத மந்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு உபன்யாசம் பண்ணான்னு யாரும் கிடையாது. வேதம் சப்த பிரமாணம், அர்த்த பிரமாணம் அற்றது. புராணங்களும் இதிகாசங்களும் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், வேதத்துல என்ன விஷயம் இருக்கோ அதை ஒரு பூத கண்ணாடி போல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உள்ள ரகசியமா இருக்குன்னா ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா அதுல இருக்கிற விஷயம் தெரியும். அதுபோல புராணங்களும் இதிகாசங்களும் இந்த வேதத்துடைய சாரத்தை அப்படி விளக்கிறது போல. வேதம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல யாரு பரம்பொருளாக சொல்லப்பட்டார்? யாருக்கு வேதத்தினால ஆவாகன், யாருக்கு வேதத்தினால உபசாரம், யாருக்கு வேத மந்திரங்களால அபிஷேகம், யாருக்கு வேதத்தினாலேயே அர்ச்சனை, யாருக்கு வேத மந்திரங்கள் சொல்லி ஷோடசோபசாரம், யாருக்கு வேத மந்திரங்கள் சொல்லி நமஸ்காரம், யாருக்கு வேத மந்திரங்கள் சொல்லி பிரதட்சிணம், யாருக்கு வேத மந்திரம், எந்த தேவதைக்கு வேத மந்திரம் சொல்லி எல்லாம் வேத சமர்ப்பணமாக இருக்கிற பரமேஸ்வரனே பரம்பொருள்னு சொல்ற வேத தத்துவத்தை சும்மா அப்படி வெளியில அப்படி ரகசியமா இருக்கிற விஷயத்தை ஒரு பூத கண்ணாடியாக அப்படி வெளிக்காட்டுறது பத்மபுரம்.
பிரம்ம வித்யைன்னு சொல்லப்படும். வேதாந்த விஷயங்களை புராணங்கள் விளக்குகிறது. பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லப்படுற உபதேசிக்கப்பட்ட ரகசியம். அப்படி பரமேஸ்வரனால் ராமபிரானுக்கு உபதேசிக்கப்பட்டது. ஞானத்தை போதிக்கக்கூடிய நூல். பிரம்மபுத்திரர்களான சனகாதி ரிஷிகள் தட்சிணாமூர்த்தியை அடைந்து மௌன உபதேசம் பெற்றார்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ராமாவதாரத்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அவளுடைய சந்தேகங்கள் எல்லாம் அப்படி தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் அப்படி உட்கார்ந்த உடனே, அப்படி அவரை பார்த்த உடனே மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வடவிடபி சமீபே பூமி பாகே நிஷன்னம் சகல முடிஜனானாம் ஞானதாதார மாதார் ஆராத் சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யோ யுவா குரு குரு து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. சிஷ்யர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர் சன்னதியில் வந்தவுடனே போயிடுது. ஆனா இதுல இந்த பத்மபுராணத்துல இவர் இங்க என்ன பண்றார் அப்படின்னா, பரமேஸ்வரன் ரொம்ப துயரத்துல இருந்த தண்டகாரண்யத்துல சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டான் ராவணேஸ்வரன். அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கு ராமனுக்கு அப்படின்னா, அப்படி துடிக்கிறார். யாராலும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. அப்படி ஒரு ஆராட்டு நிலையில இருக்கிறவருக்கு, அதாவது துயரத்துடைய உச்சத்தில் இருக்கிறவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு அதட்டு போட்டு ஒரு உபதேசம் சொன்னது போல இருக்கிற தத்துவங்கள் அடங்கிய விஷயங்களாக இருக்கு சிவன். அப்படி இந்த உபதேசம் பெற்ற ஸ்ரீராமன் ரகுராமன் பின்னாடி இந்த உபதேசத்தை கேட்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று பரமேஸ்வரனை என்ன விதிப்படி சுவாமிய விரஜா தீட்சை எடுத்துக்கொண்டு சுவாமிய அவரை உபாசித்து அவருடைய தரிசனம் பெற்று அவர்கிட்ட இந்த அஸ்திரங்களை எல்லாம் பெற்று ரகுராமன் ஜெயராமனா. எப்படி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எப்படி அப்படின்னா, இந்த அவதாரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ராவணன் முதலிய ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணணும். அந்த சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவதார இலக்கு, அந்த நோக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் பூர்த்தியாச்சு. ஜெயராமனாகி அயோத்தியை வந்து ராஜாராமனானான். அதுக்கு காரணம் யார் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம். இப்பேற்பட்ட நூலுக்கு எப்படி பகவத்பாதா ராமானுஜர் மாத்து சம்பிரதாயத்தில் இருக்கிற குருமார்கள்லாம் பகவத்கீதைக்கு விளக்க உரை கொடுத்திருக்கா, இந்த சிவகீதைக்கு யாரும் விளக்க உரை கொடுத்திருக்காளா என்னன்னு பார்க்கிற போது, நம்ம காஞ்சி மடத்துல 57வது பீடாதிபதிகளா இருந்த திருவெங்காடுல அதிஷ்டானத்தை எடுத்துட்ட பரமசிவேந்திராள் அப்படிங்கிற பெரிய சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு குரு, அவர் இந்த சிவகீதைக்கு விளக்க உரை எழுதியிருக்க. சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு குரு, அவர் விளக்க உரை எழுதியிருக்கார். எப்படி அப்படின்னா தாத்பர்ய பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்து. அப்படின்னா என்ன அப்படின்னா, தாத்பரியம் அப்படிங்கிறது சிவ தத்துவம், அது அப்படியே பிரகாசிக்கிறது. அப்படின்னா அந்த சிவகீதை நூல்ல அதுக்கு அது உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளவு விலை மதிக்க முடியாத விஷயங்கள்லாம் அதுக்குள்ள. 46 வருஷம் பீடாதிபதியாக இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு குரு, சத்குரு போதேந்திர சுவாமிகளுக்கு பரமகுரு. அப்பேற்பட்ட ஒரு வியாதி உடையவர் இதுக்கு விளக்க உரை கொடுத்திருக்கார். இப்படி காட்சி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் உத்தமமான மனிதர்களுடைய உரையாடல்கள் இருந்து எடுக்கிற ரத்னங்களை அப்படி எடுத்து எடுத்து கொடுக்கிறது. அதுபோல நைமிஜாரண்யத்துல முனிவர்கள் எல்லாம் கூடி
சம்பாஷணை பண்றா. மொத்தம் 36 ஸ்லோகங்கள் இருக்கிற முதல் அத்தியாயத்தை மட்டும்தான் நாங்க இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவிக்க போறோம். சுமார் 700 ஸ்லோகங்கள் இருக்கிற இந்த தொகுப்பு, இந்த சிவகீதை அப்படிங்கிற இந்த அற்புதமான தொகுப்புக்குள்ள இருக்கிற முதல் 36 ஸ்லோகங்களை தான் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அதோடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சிவபக்தியை சொல்ற விசேஷம். பரமேஸ்வரனுடைய பக்தி எப்படி பக்தின்னா, அப்படி திருடமான பக்தி, ஏகாகிர சித்தத்தோட சிவபெருமான பக்தி பண்ற விஷயத்தை பிரகடனமாக எடுத்து சொல்ற தாத்பரிய பிரகாசிகாவே அப்படி மிளிர்றது முதல் அத்தியாயம். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவிக்க போறோம். முதல்ல ஒரு 14 ஸ்லோகங்கள் சம்பாஷணையாக இருக்கு. சூத முனிவர் அவர் ரிஷிகளுக்கு சொல்றார். சூத பௌராணிகர் இருக்கிறவர் அதை முதல்ல இந்த 14 ஸ்லோகத்தை அவ பாராயணமா பண்ணுவா. இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் காதால கேட்கிறதே நமக்கு புரியலனாலும் பரவாயில்லை. இதுல இருக்கிற அந்த ஸ்லோகங்களுடைய மகிமை எப்படி அப்படின்னா, நம்ம காதால கேட்கிற போதே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அப்படி போகும். செவிகால் கேண்மின்களோ சிவன்யம் இறை செம்பவள எரி போல் மேனி ஆடும் பிரான் திறன் செவிகால் கேண்மின்களோ. நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம். அதனால 14 ஸ்லோகங்களை அவ பாராயணம் பண்றா. அதை காதால சிரவணம் பண்ணிட்டு அந்த 14 ஸ்லோகங்களுக்கும் ஒரு சிறிய விளக்கத்தை அப்படி தொகுப்பாக கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 5 ஸ்லோகங்களாக 36 ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் 14 ஸ்லோகங்களை ஜெயக்குமார் அண்ணாவும் ஸ்ரீதேவி மாமியும் இந்த பாராயணம் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை. प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वन्दे शम्भुमुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं मृगधरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्यशशाङ्कवह्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रयं च वरदं वन्दे शिवं शङ्करम्. हलो सूत उवाच अदास्तं प्रवक्ष्यामि शुद्धकैवल्यमुक्तिदम् अनुग्रहान् महेशस्य भवदुःखस्य भेषजम् न कर्मणामनुष्ठानैर्नादानैस्तपसापि वा कैवल्यं लभते मध्यः किन्तु ज्ञानेन केवलम् रामाय दण्डकारण्ये पार्वतीपदिना पुरा या प्रोक्ता शिवगीताज्ञा गुह्या गुह्यतमा हि सा यस्या स्मरणमात्रेण नृणां मुक्तिर्वा हि सा पुरा सनत्कुमाराय स्कन्देनाभिहिता हि सा सनत्कुमार प्रोवाच व्यासाय मुनिसत्तमा मह्यं कृपादिरेकेण प्रहदौ वादरायणः उक्तं च तेन कस्मैचित् न दातव्यम् इदं त्वया सूतपुत्र अन्यथा देवाः शुभ्यन्ति च सपन्ति च अतपृष्टो मया विप्राः भगवान् पादरायणः भगवन् देवताः सर्वाः किं शुभ्यन्ति सपन्ति च
तासाम् अग्रास्तिहाय यया शुम्भ्यन्ति देवताः पाराचर्योतमाः यत्पृष्टम् शृणु वत्सल नित्याग्निहोत्रिणो विप्राः सन्ति ये गृहमेदिनः तयेव सर्वबलदाः सुराणाम् कामधेनवः पक्ष्यम् भोज्यम् च पेयम् च यद्यदिष्टम् सुपर्वणाम् अग्नौ हृदेन हविषा तत्सर्वम् लभ्यते दिवि नान्यदस्ति सुरेशानाम् इष्टसिद्धिप्रदम् दिवि दोक्त्रिधेनुर्यथा नीता दुःखदा गृहमेदिनाम् तथैव ज्ञानवान् विप्रो देवानाम् दुःखदो भवेत् त्रिदशास्तेन विघ्नन्ति प्रविष्टा विषयम् नृणाम् ततो न जायते भक्तिः शिवे कस्यापि देहिनः तस्माद् विदुषान्नैव जायते शूलपाणिनः यदा कथञ्चित् जातापि मध्ये विच्यते नृणाम् जातम् वापि शिवज्ञानम् न विश्वासम् भजत्यलम्. உத்தமமான மனிதர்களுடைய உரையாடல்ல இருந்து அற்புதமான மங்களமான வாக்கியங்கள்லாம் வர்றது. அத அப்படிங்கிற ஒரு மங்களமான வாக்கியத்தோட இந்த சிவகீதையானது தொடங்கிறது. சுபமான ஆரம்பம். அதுக்கு அதங்கிற அந்த பதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓம் அத அப்படிங்கிற அப்படி சுத்த கைவல்யத்தை கொடுக்கறது, கைவல்ய முக்திய கொடுக்கறது. கைவல்ய முக்தி அப்படின்னா முக்தியை தவிர வேற எதுவும் வேண்டாம்ங்கிற நிலை. அது மட்டுமே, அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இருக்கிற நிலைமை பவ துக்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஒரு துயரங்கள், இதையெல்லாம் போக்கணும். போக்கினா மோட்சத்தை கொடுக்கணும். இருக்கும் காலம் வரைக்கும் ரொம்ப க்ஷேமமா இருக்கணும். இந்த துக்கம் எல்லாம் நீங்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா மீண்டும் பிறவாத நிலையை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கணும். இதுக்கு ஒரு மருந்து வேணுங்கிறார். என்ன மருந்து அப்படின்னா, கிருஷ்ணபிரேமி அண்ணா ஸ்ரீதர ஐயாவாள் மடத்துல ஒரு உபதேசம் பண்ணார். அதாவது உபன்யாசம் பண்ண, ஆச்சரியமான உபன்யாசம். அந்த லைவ் உபன்யாசம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ரீதர ஐயாவாள் ஒரு அனுகிரகம் பண்ணார். ஸ்ரீதர ஐயாவாள் மடத்துல இருந்து சிவபரமாக உபன்யாசம் பண்ணேன். நான் கோவிந்தபுரத்துல போய் உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி, நீ விசலூர்காரன் தானே, 2 திருமுறை பாடப்படாதா நீ அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து திருவையாறு திருமுறை பாடினேன். திருவையாறு தேவாரம் கேட்டுட்டு திருவையாறு தேவாரத்துக்கு அவர் முழுசா ஒரு உபன்யாசம் பண்ணார். ஒரு 20 நிமிஷம். அங்க இருந்த ஒரு 15 பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அண்ணா சிவபரமா இப்படி உபன்யாசம் பண்ணி நான் கேட்டதே இல்லை அப்படின்னா. அவதார புருஷன் அவர் சொல்றார், வேத மந்திரங்களுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. தமுஷ்டிகியோ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ருத்ர மந்திரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். பவரோகம் அப்படிங்கிற ரோகத்துக்கு போக்கிற மருந்து இருக்கிற இடம் எது அப்படின்னா அந்த சிவ அப்படிங்கிற 2 எழுத்து. பரமேஸ்வரனுடைய நாமம் இருக்குல்ல, சிவங்கிற நாமம் பவரோகத்தை போக்கிற, நோயை போக்கிற ஒரு மருந்தின் இருப்பிடம் அது. விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய. விஸ்வஸ்ய க்ஷயதி அப்படின்னா விஸ்வத்துக்கு இருக்கிற நோய போக்கிற க்ஷயதி பேஷஜஸ்ய. யாரு அது போக்குவா?
இந்த பிறவி பிணிய போக்குறது யாரு? பிறப்பருக்கும் பிஞகனான பரமேஸ்வரன். அவன் அனுகிரகித்த சிவகீதை தான் பிறவி நோய்க்கு மருந்து. அதுவே பிறவியில இருக்கிற துயரத்தை எல்லாம் போக்கும், மோட்ச கைவல்யத்தையும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சூத பௌராணிக முதல் ஸ்லோகத்துல தொடங்குறார். சுத்த கைவல்ய முக்தி தருவதும் சம்சாரம் எனும் நோய்க்கு அருமருந்தாவதுமான சிவபெருமானின் சிவகீதையை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எல்லாரும் ஸ்ரத்தையா கேளுங்கோ, ஸ்ரத்தையா கேளுங்கோங்கிற. 18 புராணமும் சாட்சியாக இருக்கிற ஒரு பரமேஸ்வரன். புராணங்களுக்கு அதாவது தலைவன் நாயகன்கிற வேதவியாசரே சொல்ற. அதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திருமுறையில இருக்கு. வேத முதல்வன் முதலாய் விளங்கி வையம் ஏதப்படாமை உலகவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலி மாலை என்றே கவிக்கோவை சொல்லே. திருஞான சம்பந்தருடைய தேவா வேதத்துடைய பெருமையை நிரூபிச்சு காமிங்கிறார் சமணர்கள்லாம். முதல்ல ஒரு இடத்துல நிரூபிச்சு விட்டார். ஒரு ஓலையை எடுத்து அக்னியில போடுங்கிறார். ஒரு ஓலையை எடுத்து அக்னியில போட்டார். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் இருக்கிற ஓலையை அக்னியில போட்டா அக்னியில போட்ட ஓலை அப்படியே பச்சையா இருக்கு. சமணர்கள்லாம் போட்ட ஓலையெல்லாம் எரிச்சு போச்சு. இவர் ஏதோ மந்திரங்கள்லாம் பண்றாரு. இது அனல்வாதம். இதுல நீங்க ஜெயிச்சுட்டேன்னு ஒத்துக்கிறேன். புனல்வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். புனல்வாதம்னா என்ன அப்படின்னா, மதுரையில இருக்கிற வைகை நதிக்கரை, அந்த நதியில சமணர்கள் எல்லாம் அவளுடைய ஏடை ஒவ்வொன்னா எடுத்து இப்படி போடுவா. அந்த மந்திரம் சொல்லி போடுவா. அது வைகை நதியை அப்படி எதிர்த்துட்டு போகணும். ஒரு போட்டு மாதிரி எதிர்த்துட்டு போகணும். அப்படி போனா ஜெயிச்ச மாதிரி கணக்கு. வேதம்தான் நம்ம தர்மத்துடைய உச்சி சிகரம். அதுதான். அதான் ஆணி வேறும் கூட. சாஸ்திரங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் உள்ளேயும் வேதம் தான் இருக்குங்கிறத சொல்றதுதான் திருமுறை. அதை பாடின திருஞான சம்பந்தர் சொல்றார், வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. இந்த பதிகத்துல வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் அப்படின்னா வேதத்துக்கு முதல்வனான பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஏட்டை எடுத்து அப்படி போட்டார். போட்டது அப்படியே ராக்கெட் போல, ராக்கெட் இணைஞ்ச போட்டு போல அப்படியே சிரிச்சிருன்னு அப்படியே வைகை நதி அப்படி எதிர்த்துட்டு போச்சு. சமணர்கள் அதுக்கப்புறம் ஏடை எடுத்து ஒவ்வொன்னா போடுற அத்தனையும் வைகையில அடிச்சுட்டு போய் அப்படி வேத தர்மம் உயர்ந்ததுன்னு சொன்ன ஏடு. அந்த ஏட்டுல என்ன இருக்கு அப்படின்னா, வேத முதல்வன் என்னும் மெய் திருப்பாட்டினில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிட ஏத்த ஆடும் பாதம் முதலாம் 18 புராணங்கள் 18 புராணத்துக்கும் யாரு ஆதியான எம்பெருமானோ, யாரு வேதத்துக்கு மூலமோ அப்பெருமானுடைய அந்த திருவடியை நினைச்சு ஏதென்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். அப்படின்னு அந்த ஏடை போட்ட உடனே ஓதாது உணர்ந்தவர். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. ஓதாது உணர்ந்த திருஞான சம்பந்தர் அந்த ஏடை போட்டார். அந்த ஏடு வேத முதல்வனான எம்பெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு
சிவபெருமானே பரம்பொருள் என்ற சத்தியம் பேசப்பட்டதுனால அந்த ஏடு வைகை நதியில அப்படி அது எதிர்த்துண்டு போச்சு. எதுல இருக்கு அப்படின்னா, எங்குமாகி நின்றானும் இயல்பறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் மதிசூடிய மைந்தனும் பங்கமில் 18 4க்கும் உணர்வுமாய் அங்கம் 6 சொன்னானும் ஐயாருடைய ஐயனேன். திருவையாறு தேவாரத்தில் இருக்கு. பங்கமில் 18 புராணங்களும் 6 அங்கங்களும் 4 வேதத்துடைய ரூபமாக இருக்கிற பரமேஸ்வரன் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத வேதம் சொல்லிடுத்து. அப்படியாப்பட்ட பரமேஸ்வரன் சொன்னது இந்த சிவகீதை. தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர்தானே இந்த பவத்துக்கு பேஷஜமா இருக்கக்கூடியவர், மருந்தாக இருக்க முடியும். அவர்தானே பரம்பொருள். அவனா அந்த சிவபெருமான் அருளும் ஞானத்தினால மட்டுமே கைவல்ய முக்தி என்பது சாத்தியமாகும் அப்படிங்கிறத இந்த நூல் சொல்ற.